ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் மை ஒன்லி சன்ஷைன் எபிசோட் 3 பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இடியக்குள்ளே போகிறோம். இப்போ எல்லாரும் லஞ்ச் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி கிளம்பிட்டாங்க எல்லாரும். அவங்கவுங்க கார் எடுத்துகிட்டு கிளம்பும் போது நம்ம ஃபாவ் மட்டும் பார்த்தீங்கன்னா யாருக்காகவோ வெயிட் பண்ணுற மாதிரி தெரியுது. காரை ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணுறாங்க. பார்த்தா கரெக்டாக நம்ம ஃபோட்டோகிராஃபர் பீச் இருக்கால, அவ கார் எடுத்துட்டு வரும்போது இவங்க காரை கொண்டு போய் வேணுங்கன்னே இடிச்சிடுறாங்க. இடிச்சிட்டு ரொம்பவே பதட்டமாகற மாதிரி நடிச்சுக்கிட்டு ஐம் சாரி ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, ஆப்போசிட்ல கார் வரதை நான் கவனிக்கவே இல்லை, இப்பவே இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு கால் பண்றேன், இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிடலாங்கிற மாதிரி இவங்க சொல்ல, ஆனா நம்ம பீச் தான் சன் கூட லஞ்ச் சாப்பிடணுங்கிற அந்த அவசரத்துல இருக்கா இல்லையா. ஸோ அவ என்ன சொல்றான்னா, ஃபைன் இட்ஸ் ஓகே, இது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது, இப்போ நம்ம சன்னை பார்க்க வேற போகணும், ஏன்னா சன் அங்கே வெயிட் பண்ணுவாங்களே, அவங்கள வெயிட் பண்ண வைக்கக்கூடாது, தட்ஸ் ஓகேங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க கார் எடுக்கிறதுக்கு வேகமாக போகிறாங்க. ஸோ அப்போ நம்ம ஃபா என்ன பண்ணுறான்னா, இவங்களுக்கு முன்னாடி அவங்க போய் அவங்க கார் கீயை எடுத்து வச்சுக்கிட்டு நோ 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 இந்த மாதிரி பண்ணுறது ரொம்பவே பெரிய தப்பு, இது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, நான் தான் இதை பார்க்கணும், இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு இப்போவே கால் பண்ணுறேன், இதை நம்ம சரி பண்ணிடலாங்கிற மாதிரி ஃபாவும் சொல்ல, இந்த பக்கம் கார்ல போயிட்டு இருக்க சன்னும் ஃப்ளின்ட்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஃப்ளின்ட் என்ன கேக்குறான்னா, இது ரொம்ப அவசியமா, உன்னுடைய லைன் கான்டாக்ட்லாம் பர்சனல் தானே, அதெல்லாம் ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணுமான்னு சொல்லி கேட்க, நான் அவளுக்கு தரல, ஆக்சுவலி இது மூகமோட வேலைன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு மூகம் கிட்டதான் பேசி பர்சனலா இவங்க வாங்கியிருக்காங்கன்னு சொல்ல, எனக்கு தெரிஞ்சு உன் பர்சனல் மேனேஜர் கிட்ட தான் பேசணும், அவகிட்ட சொல்லி இனிமே எதையுமே ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லணுங்கிற மாதிரி சொல்றாங்க. எனக்கு புரியுது, இது ஒர்க் சம்மந்தமா இல்லை, நீங்க என்ன நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க, எனக்காக ஒரி பண்றீங்கன்னு எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஃபா சன்னுக்கு கால் பண்ணி பேச, சன்னும் நீங்க ஆல்ரெடி வந்துட்டீங்களான்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அவங்க இல்ல இந்த மாதிரி ஆகி போச்சுன்னு சொல்ல, உடனே சன்னும் ஓகே நான் உன்னை அப்பார்ட்மெண்ட்ல மீட் பண்றேன், நத்திங் டோரி, நீ உன்னை பாருன்னு சொல்லி இவங்க போனை கட் பண்றாங்க. உடனே ஃபிளின்ட் கிட்டேயும் சொல்றாங்க, ஃபா இப்பதான் கால் பண்ணா, அவ ஆக்சிடென்ட்லி பீச்சோட காரை இடிச்சிட்டாலாம், ஸோ இப்போ இன்சூரன்ஸ் கிளைம் பண்றதுக்காக அந்த இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஸோ அவங்களால நம்ம கூட லஞ்சை ஜாயின் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சன் உடனே என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு இது ஆச்சரியமா இருக்கு, அவ டிரைவிங்ல பெஸ்ட்ன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும், இது வரைக்கும் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் கூட பண்ணதில்லை, அப்படி இருக்கிற ஒரு ஆளு கார் பார்க்கிங்ல இன்னொரு காரை இடிச்சிருக்காங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்குங்கிற மாதிரி சன் சொல்றாங்க. ஃபிளின்ட்டுக்கு இந்த விஷயம் புரியுது, இருந்தாலும் அவகிட்ட சொல்லணுமேங்கிறதுக்காக மேபி பார்க்காம இருந்திருக்கலாம், அதனால கூட இப்படி நடந்திருக்கலாம் இல்லையா, அதை விடுங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்கேயே சாப்பிடலாமா இல்லை திங்ஸ் வாங்கிட்டு போயிட்டு உன்னுடைய பிளேஸ்ல குக் பண்ணி சாப்பிடலாங்கிற மாதிரி சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு உன் பிளேஸ்ல போய் சாப்பிட்டோம்னா உனக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கலங்கிற மாதிரி ஃபிளின்ட் சொல்ல, ஓகே அப்படின்னா அப்படியே பண்ணிடலாங்கிற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் வருது ஃபிளின்ட்டுக்கு, இது ஒன்று நான் உனக்காக பண்ணலை, எனக்காக தான் பண்ணினேன், அதுவும் நான் இதை பண்ணது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா, என்னுடைய ரெக்கார்டையே நான் பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் வருது. வேற யாரு, ஃபாதா, அவள் ரொம்ப நல்லாவே டிரைவிங் பண்ணுவா போல, ரேஸ்க்குலாம் போகிற ஆள் மாதிரி தெரியுறா, ஸோ அந்த ரெக்கார்டையே நான் உனக்காக பிரேக் பண்ணியிருக்கேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் சன்கிளாஸ் ஹேட்லாம் போட்டுக்கிட்டு அந்த இடத்துக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க ரெண்டு பேருமே. ஸோ ஃபிளின்ட் என்ன கேட்குறாங்கன்னா, இது ஒர்க் ஆகும்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஏன் உன் வீட்டுக்கே போயிட்டு அங்கேருந்து எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு சன்னு வாட், ஹூ ஆர் யூ, ஒய் ஆர் யூ வியரிங் சன்கிளாஸஸ் ஹேட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னடா இப்படி பேசுறான்னு பார்த்தா இவங்க பண்ணியிருக்கிற அந்த கெட்டப்ல இவங்களை யாருன்னே அவங்களுக்கு தெரியலையா, அதை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு தான் அப்படி சொல்றாங்க. ஸோ இப்போ நம்ம போலாமா ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூப்பிட, இவங்க உடனே அவங்க கையை எடுத்து விட்டுட்டு இவங்க அவங்க கையை பிடிச்சிட்டு வராங்க. நம்மள யாராவது இப்படி பார்த்துட்டா போட்டோஸ் எடுத்துட்டா இன்னைக்குள்ள அது பெரிய நியூஸ் ஆயிடும் தெரியுமான்னு சொல்ல, இவங்க உடனே அவங்க எப்படி சொன்னாங்க அதே மாதிரி நீங்க யாரு, உங்களை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையேங்கிற மாதிரி இவங்களும் சொல்ல, அப்படியே சிரிச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் போய் பர்ச்சேஸ் பண்ண போறாங்க. இப்போ பர்ச்சேஸ் முடிஞ்சிருச்சு.
இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறதுக்கு நின்றுட்டு இருந்தாங்க இல்லையா, அப்போது பீச் வந்து அந்த பக்கம் சின்ன அவங்க உடஞ்சிருக்கு தேஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த காரில் சின்ன சின்ன டேமேஜ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃபாவும் என்ன பண்ணுறான்னா, பீச்சோட காரை நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா கவனிங்கிற மாதிரி அந்த பையன்கிட்ட சொல்கிறாங்க. அவங்கக்கிட்ட அப்படி சொல்லிட்டு நம்ம பீச் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, சரி இப்போ வந்து இன்சூரன்ஸ் கால் பண்ணி வர சொல்லிட்டேன், அவங்க செக் பண்ணி எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாங்க, எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க, நான் இங்கேருந்து கிளம்பவான்னு சொல்லிட்டு கிளம்ப ட்ரை பண்ணேன். ஏய் வெயிட் அ செகண்ட், என்ன நீ அவ்வளோ சீக்கிரம் கிளம்புற, என் காரை உடச்சிருக்க, நான் எப்படி இப்போ வீட்டுக்கு போகணும்னு யோசிச்சியான்னு சொல்லி கேட்க, அதுக்கு இவங்க நீ தானே சொன்ன காரு டிரைவ் பண்ணி போகிற அளவுக்கு நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு, இப்போ அவங்க செக் பண்ணிட்டு கிளம்பிடுவாங்க, நீ அப்புறமா எல்லாத்தையும் கிளைம் பண்ணிக்கோ, இப்போ டிரைவ் பண்ணி போங்கிற மாதிரி சொன்ன. நோ 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 நோ, நான் என்னுடைய மைண்டை சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஸோ என்னுடைய கார் எடுத்துகிட்டு போய் சர்வீஸ் சென்டரில் விட்டுருப்பா தம்பின்னு சொல்லிட்டு அந்த தம்பிக்கிட்ட சொல்லிட்டு, நான் நாளைக்கு கார் எடுத்துக்கிறேன், நீ இப்போ எடுத்துகிட்டு போன்னு சொல்லிடுறா. கார் அனுப்பிட்டு என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி கேட்டா, நீ தான் என்னை பிக்கப் பண்ண போகிற, ட்ராப் பண்ண போகிற, நான் எங்கெல்லாம் போகிறனோ வரணும் அங்கெல்லாம் நீ தான் என் கூட வர போகிற, ஸோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு பீச் சொல்ல, இவங்களுக்கு டென்ஷன் ஆகுது, கடைசியில் நம்மளே டிரைவர் ஆகிட்டாளேன்னு சொல்லிட்டு இப்போ இவங்க 2 பேரும் பர்ச்சேஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஐயோ ஏன் ஃப்ளின்ட் இவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி கேட்க, நான் ஃப்ரிட்ஜை பார்த்தேன், அதில் ஃப்ரோசன் ஐட்டமாக இருந்துச்சு, இம்மீடியட்டாக குக் பண்ணிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஃப்ரோசன் ஐட்டம்ஸாக இருந்திருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு இவங்க இதெல்லாம் சாப்பிட்டா ஹெல்த் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வீட்டுக்கு வரவே ரொம்ப லேட் ஆகிடும், ஸோ அதனால தான் மோகம் நான் இம்மிடியட்டாக குக் பண்ணி சாப்பிட்ற மாதிரியான ஸ்டப்ஸு வாங்கி வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சரி பரவாயில்ல, இதுக்கப்புறம் நல்லா சாப்பிடுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க, சரி நானும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவங்களும் கொஞ்சம் திங்ஸை எடுத்து உள்ளே வச்சுக்கிட்டு இருக்காங்க. சன் அப்போ சொல்கிறாங்க, ஃபா இப்போ தான் டெக்ஸ்ட் பண்ணா, அவள் நைட்டு ஒரு வேளை லேட்டாக வந்தாலும் வருவா, இல்லை வராமலே இருந்தாலும் இருப்பாங்கிற மாதிரி டெக்ஸ்ட் பண்ணியிருக்கான்னு சொல்ல, நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பலாங்கிற மாதிரி சன்னு சொல்கிறா. இல்லை நான் ஃபாவுக்காக வெயிட் பண்ணுறேன்னு ஃப்ளின்ட்டு சொல்ல, நீங்கள் ஆல்ரெடி இப்படி தான் சொல்லி ஒரு நைட் ஃபுல்லாக ஸ்டே பண்ணீங்க, ஆனால் வரவே இல்லை, இந்த டைம் நீங்கள் அந்த எக்ஸ்கியூஸு சொல்லவே முடியாது, நீங்கள் கிளம்பலான்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஆனால் நம்பால் விடுற மாதிரி தெரியல, அப்படியே அவங்க கிட்ட வந்து க்ளோஸாக வந்து இன்னைக்கு நைட்டு நான் உன் கூட ஸ்டே பண்ணிக்குவான்னு சொல்லி கேட்குறாங்க. பாவமா சரின்னு சொல்லிட்டு இவங்களும் ஸ்மைல் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ நைட் ஆகிடுச்சு, பார்த்தீங்கன்னா ஃப்ளின்ட்டு அதே சோஃபா தான், அந்த சோஃபாவில் உட்காந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க, இன்னமும் ஒர்க் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வந்ததும் இவங்கள பார்த்ததும் லேப்டாப்பை மூடி வச்சுட்டு அவங்களும் உட்காந்துடுறாங்க. லைட்டாக கண் ஒரு மாதிரி இருக்கு போல், அதையே பார்த்துக்கிட்டு இருந்ததுனால, உச்சோ இப்படி இருக்கா, சரி இருங்க நான் வரேன், எனக்கும் இந்த மாதிரி ஷூட் அதிகமாக நான் போகும்போது இந்த மாதிரி தான் ஆகிடும், அப்போல்லாம் நான் இப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு மசாஜ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி மசாஜ் இவங்களுக்கு பண்ணி விடுறாங்க. ஸோ அதை பண்ணிகிட்டு இருக்கும் போது இப்போ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க, வழக்கம் போல் நம்ம ஆளால் இப்போ சும்மா இருக்க முடியல, அப்படியே கிஸ் பண்ணுறாங்க, கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படி இவங்க கிஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போது தான் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் லைஃப்பில் நடந்ததே கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்ல, ஓ அப்படியா, அப்படின்னா இது உனக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிட்டு அதே சோஃபாவில் 2 பேரும் தூங்குறாங்க. இப்போ மார்னிங் ஆயிடுச்சு, பார்த்தீங்கன்னா காலிங் பெல் ரிங் ஆகுது. இன்னொரு பக்கம் இவங்கள பார்த்தீங்கன்னா எழுந்து பார்க்குறாங்க, அந்த இடத்துல ஃப்ளின்ட்டை காணும். மறுபடியும் கிளம்பிட்டீங்களா அச்சோன்னு சொல்லிட்டு இந்த டைமு ஒரு ஸ்மைல்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரியாக வெக்கப்பட்டுட்டு எழுந்து வராங்க. வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா மோகம் தான் வந்திருக்கா. ஓ மை காட் சன், நீ எதுக்கு என்னுடைய கால்ஸ்லாம் ஆன்சர் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு கேட்க, குட் மார்னிங் மோகம், என்னாச்சுன்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க. எதுக்கு இவ்வளோ ஏர்லியாக வந்திருக்கீங்க, ஏதாவது ப்ராப்ளமானு சொல்லி கேட்க, இது ஒன்றும் ஏர்லி கிடையாது சன், இட்ஸ் ஆல்ரெடி 10ன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 10 மணி வரைக்கும் தூங்கியிருக்க, இதை போய் ஏர்லின்னு சொல்கிற, என்ன ஆச்சு தெரியுமான்னு சொல்லி கேட்க, என்னாச்சு, என்ன பிரச்சனை, எதுக்கு நீங்கள் ரொம்ப கோபமாக இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போதான் மோகம் என்ன பண்ணுறாங்கன்னா, சன்னோட நெக்கை பார்த்து, ஹே உன் நெக்கில் என்னாச்சு ரெட்டாக இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஏதாச்சும் ப்ராப்ளமா, சோஃபாவிலே படுத்ததுனால ஏதாவது ஆகிடுச்சான்னு சொல்லி கேட்க, அப்போ தான் மாடியிலேருந்து நம்ம ஃப்ளின்ட் இறங்கி வராங்க. ட்ரெஸ்ஸிங் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் ஆகிறதுக்காக மேலே போயிருப்பாங்க போல்.
இறங்கி வந்ததும் மோகம்க்கு ஒன்றுமே புரியல. என்னடா 2 பேரும் தனியாக இருக்காங்க, ஈவன் நெக்கில் ரெட் கலராக இருக்குது, அதை அவங்க பார்த்துட்டே வராங்கன்னு சொல்லி பார்க்க கீழே இறங்கி வந்தவங்க, ஓ ரெட் ஆயிடுச்சா, ஐம் சாரி, ஆக்சுவலி நான் இப்படி ஆகும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க சொல்லும் போது தான் மோகம்க்கே தெரியுது, அப்போ இவங்களால தான் அந்த இடம் ரெட் ஆகியிருக்கணும். தலைக்கு தில்லை பார்த்தீங்களா? ஸோ இப்போ 2 பேரும் உட்காந்து பேசுகிறாங்க. மோகம் என்னாச்சு, எதனால் ஏர்லியாக வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, லாஸ்ட் நைட் ஒரு அனானிமஸ் அக்கௌண்ட்லேருந்து ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து லீக் ஆகியிருக்கு, அதுவும் கிளப்பில் நீ ஒரு ஆள் கூட இருக்க மாதிரியான ஃபோட்டோஸ்னு சொல்ல, நான் இப்போ தான் மார்னிங் பார்த்தேன், உடனே சேனல் என்ன கான்டாக்ட் பண்ணாங்க, உன்னை உடனே பார்க்கணுன்னு வேற சொல்கிறாங்க, ஆனால் நீ இப்படி இருக்க, இங்கே வந்து பார்த்தா அதை விட ஷாக்காக இருக்குன்னு மோகம் சொல்ல, அப்போ தான் இவங்க சொல்கிறாங்க, எஸ்டர்டே வந்து நம்மலாம் செப்பரேட் ஆனதுக்கு அப்புறம் நாங்களாம் தனித்தனியாக பிரிஞ்சிட்டோம். அப்படி போகும்போது தான் ஃப்ளின்ட் என் கூட நைட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் டே ஃபுல்லாக நான் ஃப்ளின்ட் கூட தான் இருந்தேன். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோஸ் எப்படி நான் எடுத்திருப்பேன், அது எப்படி லீக் ஆகிருக்குங்கிற மாதிரி சொல்ல, இப்போ மீடியாலாம் இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு முக்கியம் நீ எங்கே இருந்த எப்போ இருந்தவங்கலாம் இல்லை, அதில் டைம் லைன் கூட கரெக்டாக இல்லை, ஸோ அது நீந்தாங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்ல, இப்போ ஃப்ளின்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஒரு டீம் அரேஞ்ச் பண்ணுறேன், அந்த டீம் நீ டே ஃபுல்லாக எங்கள் கம்பெனி சம்மந்தமாக ஒர்க்கில் இருந்ததா அவங்க ஒரு லெட்டர் கொடுத்துருவாங்க, அதை வச்சு இதை சரி பண்ணிக்கலாங்கிற மாதிரி அதை சொல்ல, அப்போ மோகம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நினைக்கிறது தப்பு, இது லெட்டர் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணுற விஷயம் கிடையாது, இது கொஞ்சம் பெரிய விஷயம், எஸ்டர்டேவா டுமாரோவா டுடேவா அந்த மாதிரி கிடையாது, டைம் லைனே அதில் இல்லை, ஸோ இங்கே தான் இருந்தாங்கங்கிறத நம்ம எதையுமே வச்சு ப்ரூவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும் போது தான் ஃப்ளின்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி அப்படின்னா ஒன்று பண்ணலாம், இதை நம்ம சும்மா விடக்கூடாது, அடிக்கடி இந்த மாதிரியான நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு, ஸோ ஒரு ஐடி டீமை ஃபார்ம் பண்ணலாம், அந்த டீம் இந்த போஸ்ட் யார் போட்டாங்கிறத ட்ரேஸ் பண்ணி சொல்லிடுவாங்க, பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொல்ல மோகம் அதுக்கு தலையாட்டுறாங்க. ஸோ மோகம் கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, ப்ளீஸ் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு, இன்னைக்கு சன்னை நீ தான் பார்த்துக்கணும், அதுவும் ஸ்பெஷலாக பார்த்துக்கணும், பிகாஸ் எல்லாரும் இப்படி என்னுடைய ஆள்கிட்ட நடந்துக்கிறது எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல மோகம் ஒன்றே ஸ்மைல் பண்ணுறாங்க, சன்னும் ஸ்மைல் பண்ணுறாங்க, எனக்கு இன்னைக்கு ஃப்ளைட் இருக்குது, ஸோ குட் கேர்ள் ஆயிரு, பத்திரமாயிருன்னு சொல்லிட்டு சன்னை அப்படியே கன்னத்தில் கை வச்சு அழகாக சொல்ல, கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுன்னு சொல்லி கேட்குறாங்க, சன்னும் ஸ்மைல் பண்ண, அப்புறம் அவங்களும் கிளம்புறாங்க. எங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குடும்பம் நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன குடும்பம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபா இருக்கா இல்லையா, அவள் ஃபோட்டோகிராஃபர் கிட்ட மாட்டிக்கிட்டால, எங்கே போனாலும் கூட்டிகிட்டு வரணும் கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ அந்த ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, இவள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சன்னு தானே இப்போ அங்கே இருக்கணும், சன்னு அங்கே இல்லை, ஸோ அந்த இடத்துல இவளை வச்சு ரீப்ளேஸ்மெண்ட்டாக போட்டு ஒரு ஃபோட்டோஸ் வந்து எப்படி எடுக்கலாம், அவங்கள வச்சு எப்படி எடுக்கலாங்கிறத இவங்கள வச்சு எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக ஹாட்டான கிளாஸை கையில் பிடிச்சிட்டு நிற்க வச்சுருக்காங்க. இது ரொம்ப ஹாட்டாக இருக்குது, என்னால் முடியலன்னு சொன்னாலும் அப்படிலாம் விட முடியாது, சரியான ஒரு ஷாட் கிடைக்கிற வரைக்கும் நீ இந்த போஸ்டர் நின்று தான் ஆகணும்னு சொல்லிட்டு பீச் சொல்ல, நான் ஒன்றும் சன்னு கிடையாது, ஜஸ்ட் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் தானே, என்கிட்ட போய் இந்த ஷார்ட்டு ஆங்கிள்லாம் எதிர்பார்த்தா எப்படி கிடைக்கும், நீ சன்னை வச்சா எடுத்துக்கோன்னு சொல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக ஒரு ஷாட் கிடைக்கிற வரைக்கும் நீ இதே போஸ்டில் எத்தனை நாளானாலும் இப்படி தான் நிற்கணுங்கிற மாதிரி சொல்ல, இப்படி ஒரு ஆளை நான் பார்த்ததே கிடையாது, ஜஸ்ட் ஸ்லாப்பி ஒர்க்குக்காக இவ்வளோ பர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பாங்களா என்னன்னு சொல்ல, நீ சரியான ஷாட்டை எனக்கு கொடுக்கலனா வீட்டுக்கு போகவும் முடியாது, இப்படிவே நிற்க வேண்டியதான், ஏன்னா நீ என்னுடைய காரை டேமேஜ் பண்ணியிருக்க, என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக வேண்டியதும் நீ தான், இதெல்லாத்தையும் மறந்துடாத மை எனிமிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மறுபடியும் இவங்க கேமராவை எடுத்து மறுபடியும் அவங்கள ஷூட் பண்ணுறாங்க, கொஞ்சம் ஸ்மைல் பண்ணி கொஞ்சம் க்ரம்பியாக கொஞ்சம் க்யூட்டாங்கிற மாதிரி என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ கொஞ்சம் பிரேக் மாதிரி விட்டுருக்காங்க. அப்போ நம்ம ஃபாவை பார்த்தீங்கன்னா புலம்பிக்கிட்டே அந்த செட்டை விட்டு வெளில நடந்து வராங்க. ஐயோ இன்னமும் ஒரு நல்ல ஷாட் கிடைக்கலங்கிறா, ஆனால் லைட்ஸு செட்டப்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கே ஹவர் கணக்கில் ஆக்குறாங்க, எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறதோ, எல்லாம் இந்த ஃப்ளின்ட்டால தான், ஏன் தான் எனக்கு இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது தான் அங்கே ஒரு ஐஸ்கிரீம் வண்டி வருது. ஸோ அந்த வண்டியை பார்த்ததும் சின்ன பசங்கள்லாம் ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு ஓடி வராங்க. அப்போது இதெல்லாம் எவ்வளோன்னு சொல்லி கேட்கும்போது 2000 பாட்னு சொல்கிறாங்க.
சரி, இது எல்லாத்தையும் நானே வாங்கிக்கிறேன். இந்த பசங்களுக்கு எவ்வளோலாம் வேணுமோ எல்லாத்தையும் கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த குட்டி பசங்களை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ வாங்கி சாப்பிடுங்களான்னு சொல்லி வாங்கி கொடுக்குறாங்க. அப்போ இவங்களும் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடும்போது தூரத்துலேருந்து இங்கே நடக்கிறது எல்லாத்தையும் நம்ம பேச்சு பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபாவை அவங்க பார்க்குற விதமே சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மாதிரி ரசித்து பார்க்குறாங்க. இப்போ ஃபோட்டோ ஷூட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஃபா போக அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. என்னாச்சு, ஷார்ட் முடிஞ்சிருச்சா? எதுக்கு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, உனக்கு தான் ரொம்ப டீட்டெயில்டாக வேணுமே, டீட்டெயில்டான ஷார்ட் கிடச்சிருச்சா? என்னாச்சு, எதுக்கு பேக்கிங்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, என்னமோ ஒன்று, எதுவாக இருந்தாலும் இருந்துட்டு போகிறது. இதெல்லாம் சும்மா ஸ்க்ராப்புக்கு போடுற மாதிரி இந்த ஃபோட்டோஸ் எடுத்திருக்கீங்க. ஸோ ஐ டோன்ட் நோ. நான் போயிட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவங்க போக, என்ன சொன்னேன், இதெல்லாம் ஸ்லாப்பியா, இதுதான் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லிட்டு ஃபோட்டோகிராஃபர் சொல்ல, அதை ஃபாக்கிட்ட சொல்லலை, இவங்களே மைண்ட் வாய்ஸ் சொல்லிக்கிறாங்க. அப்படி இவங்க சொல்லும் போது அவங்களோட டேபை கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காட்டுறாங்க. அதை பார்த்தீங்கன்னா இவங்க அந்த ஐஸ்கிரீம் வண்டியை நிறுத்தி ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டாங்க இல்லையா, பக்கத்தில் சின்ன பசங்களாம் இருந்தாங்கல்ல, அந்த ஃபோட்டோ தான் அது. இப்போ நம்ம சன்னை பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராமுக்கு வந்திருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபேன்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களாம் இவங்க கூட நின்று ஃபோட்டோ எடுக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. அவங்க எல்லாருக்கும் சன்னு தேங்க்யூ சொல்லிட்டு, ஏன் கூட நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு தேங்க்யூன்னு சொல்லிட்டு அவ்வளோ தேங்க்ஸ் சொல்கிறாங்க. அந்த குரூ இருக்காங்க இல்லையா, அந்த முன்னாடி ஒரு ட்ராமா பண்ணாங்கல்ல, அந்த ட்ராமாவில் உள்ள குரூ அவங்க எல்லாரும் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தவன் வரான். நம்ம நோப் தான் அவன். என்னது, ஹீரோ இல்லாமலே ஃபோட்டோ எடுக்கிறீங்களான்னு சொல்லிட்டு அவனும் நிற்கிறான். ஹீரோயின் பக்கத்தில் நிற்கணுமேனு இவங்க பக்கம் நிற்க, அப்போ என்ன பண்ணுறான்னா கொஞ்சம் கொஞ்சமாக சன்னோடைய தோளில் கை போடுறான். அதுக்கப்புறம் அவங்க அதை நோட் பண்ணுறாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கையை கீழே இறக்கி அவங்க கையை நல்லா டச் பண்ணுறான். அப்போ அந்த 2 பேர் இருக்காங்க இல்லையா, இந்த ஷூட்டை கெடுத்தாங்கல்ல 2 பேர், ஃப்ரெண்ட் அனுப்புன 2 பேர், அவங்க அந்த இடத்துக்கும் வந்திருக்காங்க. ஸோ அவங்க குறுக்க நாங்களும் ஃபோட்டோவில் நிற்கிறோங்கிற மாதிரி நோபுக்கும் சன்னுக்கும் நடுவில் நிற்கிறாங்க. ஸோ நோப் என்ன கேட்குறான்னா, நீங்கள் ஒரு சீனில் தானே நடிச்சிங்க, உங்களுக்குன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ், எப்படி குறுக்க நிற்கிறீங்கன்னு சொல்லி கேட்க, இருந்தாமல் என்ன சார், அதனால் என்ன, ஒரு சீனாக இருந்தாலும் நல்லா நடித்தோம்ல, குரூ மெம்பர்ஸை நாங்களும் வாழ்த்த வேணாமா, பாராட்ட வேணாமா, அதுக்கு தான் வந்தோம், இதில் என்ன சார் தப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேருக்கும் நடுவில் நின்று அவனுடைய மூடையை ஸ்பாயில் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ அவங்க எல்லாரும் ஃபோட்டோஸ் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம சன் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாரும் போய் ட்ரிங்க்ஸ் பண்ணுங்க, ஜாலியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு வராங்க. அப்போ மோகம் ஏன் என்னாச்சு, எதுக்காக கிளம்புறேன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை இதுக்கப்புறம் நாங்கள் இருக்க முடியாது, நான் கிளம்புறேங்கிற மாதிரி கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஃப்ளிண்ட்டை பார்த்தீங்கன்னா, ஃப்ளிண்ட்டு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறதுக்காக போயிருக்காங்க. அவங்க பேங்காக் போனாங்க இல்லையா, பேங்காக்லேருந்து ஹாங்காங் போனாங்க இல்லையா. ஸோ இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணலாமேன்னு போயிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது. இவங்க ஃபோட்டோ எடுத்து அந்த மெசேஜ், அந்த பொக்கேவோட இவங்க ஒரு பொக்கே கொடுத்துருப்பாங்க அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக. அதுக்கு தேங்க்யூ சொல்லி ஃபோட்டோஸ் அனுப்பிச்சி வச்சுருப்பாங்க. அப்போ பக்கத்தில் ட்ரிங்க்ஸ் பண்ணுற கிளாஸ் இருக்கிறத பார்த்ததும், நீ குடிக்க போறியான்னு சொல்லிட்டு இவங்களே நினச்சிக்கிறாங்க. ஆனால் அவங்க தான் அந்த இடத்துல இல்லாமல் அந்த இடத்த விட்டு கிளம்ப போகிறாங்களே. ஸோ இவங்க கிளம்புறான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கும்போது தான் மோகம் கேட்குறாங்க, இல்லை நான் கிளம்புறேன், இங்கே இருந்த ப்ராப்ளம் வந்துடும், சும்மா என் ஃபோட்டோஸ் லீக் ஆச்சுன்னு நான் சும்மா இருக்கும்போதே ஏதாவது ப்ராப்ளம் வருது, அப்படி இருக்கும்போது நான் இங்கே ஸ்டே பண்ணுறது அவ்வளோ நல்லா இருக்காது, நான் கிளம்புறேன்னு சொல்ல, அதுக்கு ஒன்றே மோகம் என்ன கேட்குறாங்கன்னா, நீ குன் ரஃபாக்காக தானே கிளம்புற, ஃப்ளிண்ட்டுக்காக தானே கிளம்புறேன்னு சொல்லி கேட்க, அப்படிலாம் எதுவும் இல்லைங்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் நான் உன்னை வார்ன் பண்ண வேண்டியது என்னுடைய கடமை, எனக்கு தெரியும் நீ எப்பவுமே ராங் டிசிஷன் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, ஸோ எதுக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க இப்போ இங்கே இல்லை, அவங்க தான் ஹாங்காங் போயிருக்காங்களே, அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி இங்கே இருப்பாங்க, பத்தாவதுக்கு இந்த நோபு இறங்க இருக்கான், ஸோ நான் இங்கே இருக்க விரும்பலை, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இங்கே கிளம்பிடுறாங்க. மோகமும் சரி நான் எல்லாரையும் சமாளிச்சுக்கிறேன், நீ பார்த்து பத்திரமா போன்னு சொல்லிட்டு மோகமும் அனுப்பி வச்சிடுறாங்க. இப்போ ஃப்ளிண்ட்டோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஓ மை காட் நீ என்ன அதுக்குள்ளே இங்கே வந்துட்டேன்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா அவங்க ஹாங்காங்கில் இருந்தாங்க இல்லையா, அதுக்குள்ளே எப்படி வந்தேன்னு கேட்க, 2 hours தானே, இதில் என்ன இருக்குது, வந்துட்டேன், நீங்களும் மீட் பண்ணணும்னு சொன்னீங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட கேட்கும் போது நான் எப்படி மீட் பண்ணாமல் இருக்க முடியும், நீங்கன்னா எனக்கு எவ்வளோ முக்கியமானவங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ஸ் பண்ணிட்டு ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது
கீழே ஒரு ஆளை பார்க்குறாங்க. அந்த ஆளை பார்த்தா அப்படியே நம்ம சன்னு தான், சன்னே தான் அது. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கீழே ஓடுறாங்க. ஓடி போயிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணி போனால் அவங்க ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறாங்க. அவங்கள பிடிச்சி இழுத்து, ஏய் நீ எங்கள் பார்ட்டியில் இருப்ப, பார்ட்டிலேருந்து கிளம்பிட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தா ஒருத்தவங்க கூட டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்க. நானும் ஊரில் இல்லைன்னு சொல்லிட்டு தானே நீ இந்த மாதிரி பண்ணியிருக்கேன்னு சொல்லி கேட்க, அவங்கள பிடிச்சி ஒரு மாதிரி ஹார்டாக ஒரு மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திட்டுறாங்க, ஏய் என்னை விடு, யாரு நீ, லூஸு மாதிரி பிஹேவ் பண்ணுற, உங்கள் வீட்டில் சொல்லி மென்டல் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் உன்னை சேர்க்க சொல்லு, ரொம்ப மோசமாக பிஹேவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்களும் திட்டுறாங்க. டேமிட், நீ என்ன நினச்சிட்டு இருக்க, முதல்ல வீட்டுக்கு போகலாம் வான்னு சொல்லிட்டு இவங்க கூப்பிட அவங்க வரமாட்டேன்னு சொல்கிறாங்க. உடனே ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, குடிச்சிட்டா நீ பொண்ணாவே இருக்க மாட்டியா, உன்னோட இமேஜ் என்ன ஆகுறது, இந்த மாதிரி ஒருத்தவங்க கூட சுற்றிக்கிட்டு திடீரியேங்கிற மாதிரி பையனையும் இவங்களையும் சேர்த்து வச்சு ஒரு மாதிரி அசிங்கமாக திட்ட, இதுவே சன்னா இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க, இவங்க இழுத்த இழுப்புக்கு போயிருப்பாங்க இல்லையா. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா ஓங்கி ஒரே அற விட்டுறாங்க. வாயை மூடு, என்ன நினைச்சிட்டு இருக்க நீனு, நீ பாட்டுக்கு லூசு மாதிரி பேசிட்டே இருக்க, உன்னோட பிஹேவியரே சரியில்லை, நீ எவ்வளோ ரிச்சா வேணாலும் இரு, எவ்வளோ குட்டா வேணாலும் இரு, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, நீ கூப்பிட்டதும் பொண்ணுங்கெல்லாம் அப்படியே பின்னாடி வந்துடுவாங்கன்னு நினைச்சியா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு அறை, 2 அறை வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃப்ரெண்ட்டை பார்த்தீங்கன்னா கேண்டோவுக்கு வந்துட்டாங்க, சன்னோட கேண்டோவுக்கு. ஸோ சன்னு மாடியிலேருந்து வழக்கம் போல் இறங்கி வந்து பார்க்குறாங்க. ஃப்ரெண்ட் நீங்கள் ஆல்ரெடி வந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு பிள்ளைக்கு சந்தோஷம் தாங்கலை இவங்களை பார்த்தோன்னே அந்த ஜாலியில் இவங்க இறங்கி வராங்க. ஓ இதுதான் இல்லை, நான் இங்கே இல்லாதப்போ உன்னுடைய பிஹேவியர் இப்படி தான் இருக்கும்ல அப்படின்னு சொல்ல, அதுக்கு சன்னு என்ன சொல்கிறீங்க ஃப்ரெண்ட், என்னாச்சு, எதா இருந்தாலும் தெளிவாக சொல்லுங்கன்னு சொல்ல, சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இவங்க கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. கண்ணா பின்னான்னு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. மாற்றி மாற்றி கிஸ் பண்ணிகிட்டு இருக்க அவங்களுக்கு அது ஒரு மாதிரி பிடிக்கல. இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து ரொமான்டிக்காக நடந்தாலும் நல்லாயிருக்கும். இவங்க ஒரு மாதிரி கம்பல் பண்ணி ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது அதை பார்க்கவே. என்னாச்சு, என்ன தப்பா, என்ன ஆச்சு உங்களுக்கு, என்ன ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இவங்க பதட்டமாகி கேட்க, ஏன் எதுக்கு இப்படி நடிக்கிற, என்கிட்ட வந்து இதுக்கு முன்னாடி இது நடந்ததே இல்லைங்க மாதிரி நடிக்கிற, ஆனா நீ தான் நேத்தி கூட ஒரு பையன் கூட கேண்டோல இருந்தியே, உனக்கு வெக்கமா இல்லையா, என்ன நீ இப்படி இருக்கன்னு சொல்லி கேட்க, அதுக்கு இவங்க உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் பெருசா ஒன்றும் வித்தியாசம் இல்லை, நீங்க எதுக்கு இப்படி என்ன ஒரு மாதிரி தப்பான பொண்ணாவே பாக்குறீங்க, ஏன்னா நீங்க நம்பவே மாட்டீங்களா, எதுக்கு என் கால் எடுக்கல, எதுக்கு என் கால் எடுக்கலன்னு ஃப்ரெண்ட் கேட்க, என்ன நீங்க தப்பா தானே பாக்குறீங்க, அப்ப நான் தப்பாவே இருந்துட்டு போறேன், அதனால என்ன, அந்த லீக்டு போட்டோஸ் அதெல்லாம் நான் தான் நினைக்கிறீங்கல்ல, இருந்துட்டு போட்டோம், ஆமா நான் தான் ஒரு பையன் கூட இன்னொரு இடத்துல இருந்தேன். ஓகே கைஸ், இதோட எபிசோட் 3 முடிஞ்சிருது. நெக்ஸ்ட் எபிசோட்ல மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.